உத்தம வில்லன் பட விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் மீது 9 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குநர் லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்துள்ளது. அந்த புகார் என்ன என்பது குறித்த விரிவான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இப்படி உத்தம வில்லன் படத்தில் வித்தியாசமான வேடங்களில் நடித்து உலகநாயகன் கமல்ஹாசன் பேசிய வசனங்களே தற்போது அவர் மீதான புகாரை உறுதிப்படுத்தும் வகையில் திரும்பியுள்ளன. கமல்ஹாசனின் கதை, திரைக்கதை மற்றும் நடிப்பில் ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரித்த உத்தம வில்லன் திரைப்படம் வெளிநாடுகளில் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வெளியானது. ஆனால் 2ஆம் தேதிதான் தமிழகத்தில் திரையிடப்பட்டது. இதற்கு கமல்ஹாசன் மீது இருந்த பல பிரச்சனைகள் காரணம் என கூறப்பட்டது. எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியடையாததால் 50 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான படத்தால் முழுவதும் நஷ்டம் என சொல்லப்பட்டது. கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் முதல் பிரதி அடிப்படையில் இப்படத்தை தயாரித்து திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்தது. படத்தை வெளியிட்ட அந்நிறுவனம் கடும் நிதி நெருக்கடிக்கு உள்ளானது. பின்னர் பட தயாரிப்பில் இருந்தும் ஒதுங்கியது. இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன் உத்தம வில்லன் திரைப்படம் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு லாபம் ஈட்டிக் கொடுத்ததாக சினிமா விமர்சகர் ஒருவர் தெரிவித்த தகவலை மறுத்த நிலையில்தான் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளது. லிங்குசாமியின் சகோதரரும் தயாரிப்பாளருமான சுபாஷ் சந்திரபோஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள புகாரில் மலையாளத்தில் வெளியாகி வெற்றியடைந்த திருஷ்யம் படத்தை காண்பித்து ரீமேக் செய்து தருமாறு கமலிடம் கூறியதாகவும் அதற்கு அவர் வேண்டாம் என்று கூறிவிட்டு வேறு ஒரு கதையை கூறியதால் அதை தயாரிக்க ஒத்துக்கொண்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த வாரமே திருஷ்யம் திரைப்படத்தை வேறு ஒரு நிறுவனத்திற்கு நடித்து கொடுப்பதாக கமல் கூறியதால் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அதற்கு பின் தங்களிடம் கூறிய முதல் கதையை இயக்கி தருவதாகவும் படம் தவறானால் அதற்கு பொறுப்பேற்பதாக கமல் சொன்னதால் அதை நம்பி தாங்கள் உத்தம வில்லன் படத்தை தயாரித்ததாகவும் அந்த கடிதத்தில் கூறியுள்ளனர். கமலுக்கு விநியோகஸ்தர் சங்கம் விதித்த தடை உட்பட பல பிரச்சனைகளை தீர்த்து படத்தை வெளியிட கடன் பெற்றதாகவும் திட்டமிட்டபடி வெளியிட முடியாததால் கடுமையான நஷ்டத்தை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். உத்தம வில்லன் படத்தின் நஷ்டத்திற்காக கமல்ஹாசனின் சகோதரர் சந்திரஹாசன் மற்றும் கமல்ஹாசன் 30 கோடி ரூபாயில் 8 மாதத்திற்குள் ஒரு படத்தை எடுத்து தருவதாக கூறி 9 ஆண்டுகளாக தாமதப்படுத்தி வருவதால் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுப்பதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்தின் புகார் குறித்து ராஜ்கமல் தரப்பில் நாம் பேசிய போது அந்த படத்தை சொன்னபடி தொடங்கவில்லை என்றும் புகாரை சட்டப்படி சந்திப்போம் என்றும் தெரிவித்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செந்தில் ராஜா.